வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குமார் அஸ்ட்ரோ டிவி தமிழ். நான் உங்கள் ஜோதிடர் குமார் பேசுகிறேன். அனைவருக்கும் திருமணத்தை பற்றி ஏதாவது ஒரு எண்ணம் இருக்கும். நமக்கு காதல் திருமணம் அமையுமா இல்ல வீட்டில் பார்த்து திருமணம் அமையுமா அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, கன்னிராசியோட திருமண வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சக்கரத்துல 6வது இருக்கக்கூடிய ராசி தான் இந்த கன்னிராசி. இந்த கன்னிராசிக்காரங்க அன்பை வெளிப்படுத்தல திறமையானவங்க. ஒருத்தவங்க மேல அன்பு காட்டணும்னு நினைச்சிட்டாங்கன்னா யார் தடுத்தாலும் எது தடுத்தாலும் அவங்க அன்பை காட்டியே தீருவாங்க. அந்த மாதிரி குணம் படைச்சவங்க இந்த கன்னிராசிக்காரங்க. ஒரு செயலை எடுத்துக்கிட்டா நேர்மையாக செய்வாங்க. நேர்மைனா அதுக்கு உதாரணம் கன்னிராசி தான். எந்த குறுக்கு வழியிலும் போறதை அவங்களுக்கு பிடிக்காது. ஒரு செயலை நேர்மையா செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் லட்சணமா இருப்பாங்க. முக அழகு இருக்கும், இல்லாட்டி அவங்க செயல் அழகு இருக்கும். ஏதாவது ஒரு அழகோட தான், ஒரு ஈர்ப்போட தான் கன்னிராசி எப்பவுமே இருப்போம். கன்னிராசினா ஒரு ஈர்ப்பு இருக்கும். இதனாலேயே நிறைய பேர் கன்னிராசி மேல காதல் வயப்படக்கூடும். ஆனா கன்னிராசிக்காரங்க ஒரு மந்தமா தான் இருப்பாங்க. அவங்க என்ன தெரியாது, ஆனா ஒரு மந்தமான நிலையிலே இருப்பாங்க. கன்னிராசிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடப்பாங்க. கன்னிராசி எந்த நிலையிலுமே உறுதுணையா இருப்பாங்க அவங்களோட வாழ்க்கை துணை. கன்னிராசியில 7ஆம் அதிபதி உச்சமடைறதுனால திருமணத்துக்கு அப்புறம் தான் கன்னிராசி நினைச்சது எல்லாமே நடக்கும். ஒரு தொழிலா இல்ல பண வரவா, முதலீடா இல்ல ஒரு பிசினஸ் பண்ணுமா, என்ன பண்ணாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க அதுக்கு கை கூடும். கன்னிராசிக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை நல்லா பயணம் பண்ணணும்னு நினைப்பாங்க. நல்ல ஊர் சுத்தணும்னு நினைப்பாங்க. நல்லா செலவு பண்ணணும், ஆடம்பரமா வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க தான் கன்னிராசியோட வாழ்க்கை துணையை கிடைப்பாங்க. ஆனா அன்புக்கு பஞ்சமே இருக்காதுங்க. கன்னிராசிக்காரங்க விருச்சிக ராசி அல்லது மகர ராசியை திருமணம் பண்ணா அவங்களோட வாழ்க்கை அமோகமா இருக்குங்க. அன்பும் அந்யுன்யமும் அதிகமாக இருக்கும், பண வரவு இருக்கும், பொருளாதாரத்துல முன்னேற்றம் இருக்கும். இந்த மாதிரி ராசியெல்லாம் கல்யாணம் பண்ணாங்கன்னா குழந்தைகள்ல முன்னேற்றம், குழந்தை படிப்புல முன்னேற்றம் ஏற்படுங்க. குடும்பத்துல நல்ல பழக்க வழக்கங்கள் உள்ளாகும், நல்ல பண வரவு அதிகரிக்கும். கன்னிராசி அன்பை மட்டும் காட்டாம கடமையிலும் காரியமா இருப்பாங்க. அவங்க லவ் பண்ணாலும் சரி கண்ணியமா இருப்பாங்க. யார்கிட்டையும் எந்த தப்பும் பண்ணாத ஒரு கன்னிராசி தான் கண்ணியமான ராசியா இருப்பாங்க. கன்னிராசிக்காரங்க மற்றவங்களை சந்தோஷமா இருக்கிறதுல தாங்க நல்லா மகிழ்ச்சி அடைவாங்க. தான் சந்தோஷத்தோட தன்னோட குடும்பத்தில் இருக்கவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. தன்னோட குடும்பத்துக்காக உழைப்பாங்க. அதுக்குள்ள வெற்றியும் அடைவாங்க. திருமணத்துக்கு அப்புறம் நல்ல பொருளாதார முன்னேற்றம் அடையும். திருமணத்துக்கு முன்னாடி வரைய கன்னிராசிக்காரங்க பொருளாதாரத்துல பின்தங்கி இருந்தாலும் அவங்களோட மனைவியாலேயோ இல்ல மனைவியோட குடும்பத்தாலேயோ கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல இப்போ பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுங்க. கன்னிராசிக்காரங்க அன்பை வெளிப்படுத்தல கில்லாடியா இருப்பாங்க. ஆனா முன்கோபத்துல கொஞ்சம் அதிகமா இருப்பாங்க. இதனாலேயே வீட்டுல கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா கன்னிராசிக்காரங்க அன்பு வைக்கிறதுல ரொம்ப ஆழமானவங்க. அதனால சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய மனதைரியம் அவங்களுக்கு இருக்கும். இந்த சண்டையை பெரிய அளவுக்கு போகாது. உங்களோட சண்டையை வெளியால் கட்டுற பகிர்ந்துக்கிடாம இருந்தீங்கன்னா உங்களோட குடும்ப வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.